விடாமுயற்சியில் நடிகர் அர்ஜுன் இணைந்தது உறுதியானது. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படப்பிடிப்பு அஜர்பைஜானில் சத்தமில்லாமல் வேகமாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவராத நிலையில் கடந்த 2 தினங்களாக நடிகர் ஆரவ் வெளியிடும் புகைப்படங்கள் ட்ரெண்டிங். அஜித் அர்ஜுன் இணைந்திருக்கும் புகைப்படத்தை அவர் பதிவிட தற்போது இந்த கூட்டணி உறுதியாகியுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். பாதுகாப்பு குளறுபடியால் அத்துமீறல் கனிமொழி. பாதுகாப்பு குளறுபடியால் நாடாளுமன்றத்தில் அத்துமீறல் சம்பவம் நடந்துள்ளது. பிரதமர் உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அத்துமீறல் நடந்துள்ளது. நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம் தொடர்பாக நிச்சயமாக மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். பார்வையாளர் மாடத்தில் இருந்து எளிதில் அவைக்குள் நுழையும் வகையில் கட்டட வடிவமைப்பு உள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கடைசி T20 இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று பலப்பரீட்சை. இன்று நடைபெறும் 3வது மற்றும் கடைசி T20யில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை. முதல் போட்டி மழையால் ரத்தான நிலையில் 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. இன்று இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் கடைசி போட்டியில் இந்திய அணி வென்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய முடியும். இலங்கை வசம் உள்ள 45 மீனவர்கள் 138 மீன்பிடிப்பு படகுகளை மீட்க நடவடிக்கை தேவை. வெளியுறவு அமைச்சருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை வசம் உள்ள 45 மீனவர்கள் மற்றும் 138 மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவித்திட தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளித்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். இன்று தேமுதிக பொதுக்குழு கூட்டம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணி, கூட்டணி உள்ளிட்டவை குறித்து தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னை திருவேற்காடில் இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் என கட்சி தலைமை அறிவிப்பு.